கண்கள் தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஊருயிரே. மின்னி பூச்சிய போல நீ மின்னிட்ட போறியடா, அந்த காணாங்குருவிய போல கண்ணில் காணாம. இந்த மலையில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே வாடி. இங்கே மழை இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு, கீழே வா. நீ போ, நான் வாரேன். சொல்லுத கேளு. கீழே உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா மேலே இருக்கு, நீ கீழே வந்துடு, அவ்வளோதான் சொல்லுவேன். வாரேன் போ. என்னமோ பண்ணு. என் கஷ்டம் யாருக்கு புரிய போகுது? உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? அப்பா கட்டின வீடு. வீடு நல்லாவே கட்டியிருக்காங்க. ம். என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, இந்த அம்முவை தான் காணோம், தேடிக்கிட்டு இருக்கேன். அவள் ரூமில் தான் இருப்பா, போய் பாரு. சரிங்க. தம்பி. அம்மா. என்னப்பா, பாலும் பழம் கொடுத்துடலாமா? சரிங்கம்மா. இந்த அம்முவை தான் தேடிக்கிட்டே இருக்கேன், வந்திருந்து ஆளவே காணோம். நான் போய் கூப்பிட்டு வரேன், என்ன இரு. பாப்பா மேலே தாம்மா இருப்பா, போய் பாருங்க. மண்டபத்திலே அவளை நான் பார்த்த மாதிரி தெரியல, மேலே தான் இருப்பா. அவளை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லுங்க. சரிப்பா. என்னம்மா, உனக்கு இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கத்த. சரிம்மா, இது ஓ வீடு மாதிரி, கூச்சமே படாத, சரியா? அங்கே நீ எப்படி இருந்தியோ இங்கே நீ அப்படியே இருக்கலாம். சரி இருங்க, நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. நானும் அம்மாவும் மண்டபத்தில் பார்க்கவே இல்லையே, எங்கே தான் இருந்தா? ரகு. சொல்லுங்கப்பா. ரிசப்ஷனுக்கு எப்பப்பா கிளம்புறீங்க? கிளம்பணும்ப்பா. இந்த அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, தங்கச்சி கூட்டு வரட்டும், பேசிட்டு கிளம்பிடலாம். சரிப்பா. அம்மோ டல்லாகவே இருக்காதா அம்மோ? வீட்டில் யாராவது பார்த்தா திட்ட போகிறாங்க. ஏதாவது பேசு அம்மோ, அமைதியாகவே இருக்காத. என்ன பேச சொல்ற? யார்கிட்டயுமே பேச பிடிக்கல. அம்மு, என்னாச்சுடி? ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துருக்க. வா கீழே வா, அண்ணன் கூப்பிட்றான். அம்மு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கா. சும்மா உட்காந்துருக்காளா? அழுந்த மாதிரி தெரியுது. சரி, என்ன மண்டபத்தில் பார்த்தேன், ஆளவே காணோம். யார் எதுவும் சொன்னாங்களா என்ன? எதுக்கு இப்படி வந்து உட்காந்துருக்க? கீழே வா. அம்மு. இந்து, நீ சொல்லு, எதுக்கு அவள் இப்படி உட்காந்துருக்கா? கீழே அவங்க அண்ணன் இருக்கான், மேலே கூப்பிட்டு வரவா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைவலிக்குன்னா அதான் இப்படி உட்காந்துருக்கா. தலைவலிக்கா? சரி, அவளை கீழே வர சொல்லு, நான் காஃபி போட்டு தரேன். ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்கா? இப்படி இருக்க மாட்டாளே. சரி, கீழே போவோம். அம்மு, இங்கே பாரு, சொல்கிறத கேளு, ஒழுங்கு மரியாதை நார்மலாக இரு. போ கீழே போ, அம்மா கூப்பிட்டாங்கல்ல. இந்து, என்னால் முடியலடி. நான் இந்த உலகத்தில் இல்லை. உனக்கு புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் சொன்னாலும் உங்களுக்குலாம் புரியாது. அம்மு, உங்கள் அம்மா காஃபி போட்டு வச்சுருக்காங்களாம், உன்னை கீழே வர சொன்னாங்க. இடி, ஏன் இப்படி இருக்க? என்ன மாயா, எல்லாம் தெரிஞ்சும் நீயே இப்படி கேட்க? நான் தான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், அவனை நம்பாதன்னு. கொஞ்சமாவது கேட்டியா? இவ இருக்காளே, இவட்ட கூட சொன்னேன், இவ்வளவும் கேட்கல என் பேச்ச. மாயா, பழசெல்லாம் பேசாத, இப்போ உள்ளதை பாரு. அம்மு, இப்படி இருக்காதடி, எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. முடியல மாயா, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. நான் கீழே போகிறேன். என்னடி இவ இப்படி பேசிட்டு போகிறா? அம்மு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தான் முதலே சொன்னேனே, எனக்கு அவனை பார்த்தாலே டவுட்டாக இருக்குது, அவங்க கூடலாம் பேசாதீங்கன்னு. கொஞ்சமாவது என் பேச்சை கேட்டிங்களா? எனக்கு அப்படிலாம் தோணலை மாயா. அம்முக்கு பிடிச்சிருக்கு, நல்லவராக இருப்பாருன்னு நினச்சேன். கடைசியில் அம்மு ரொம்ப உடஞ்சி போயிட்டா. இப்படி அவளை நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், நானும் அவளை இப்படி பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாயா. சரி, ஃபீல் பண்ணாத, போக போக சரியாயிரும். ம்.
வா நம்மளும் கீழே போகலாம். அண்ணா வா அம்மு. அம்மு, மண்டபத்தில் உன்னை பார்க்கவே முடியல. எங்கே இருந்த? அங்கே தானே இருந்தேன். நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஆமாம், நீ கடைசியில் ரூமுக்கு வந்த அப்போ தான் நானும் உன்னை பார்த்தது. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்லையே. அம்மு, என்னாச்சு? ஏன் டல்லாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்சம் தலைவலி அதான். தலைவலி தானே? ஆமாண்ணா. அம்மு. சரிண்ணா, அம்மா கூப்பிட்றாங்க, என்ன கேட்டு வரேன். என்னாச்சு இவளுக்கு? எதுவும் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாளே. கூப்பிட்டியா? இல்லை, அம்முக்கு என்னாச்சு? எனக்கு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறா. அதான் சொன்னாலே தலைவலின்னு. இது பழத்தை கொண்டு போடி. அப்பா இதை பார்த்துக்கோங்க. அண்ணா. சொல்லுமா. இந்தாண்ணா பழம் சாப்பிடு. அடுத்த தண்ணி கொடு. இந்தாங்க அண்ணி. பாலை கொடு. இந்தாங்கண்ணா. இந்தாங்க அண்ணி. சரிம்மா, நான் ரூமுக்கு போகிறேன். இருடி. சரிப்பா, நீங்கள் போங்க, போய் உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுங்க. போங்கப்பா, போய் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு கிளம்பலாம். சரிங்கப்பா. இதுதான் நம்ம ரூம். நல்லா இருக்கு. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே தான் சார் என்கிட்ட ஃபோன் பேசுவீங்களோ? ஆமாம். ஃபோட்டோ அழகாக இருக்குது. நடுவில் நீங்களும் உங்கள் தங்கச்சி நிற்கிற மாதிரி இன்னும் க்யூட்டாக இருக்குது. சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் வெளியே நிற்கிறேன். சரி. ரூம் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணி உள்ளே வரலாமா? வாமா. என்னம்மா? அண்ணி உங்களுக்கு எது வேணுமா? இல்லைம்மா, எது வேண்டாம். சரி அண்ணி, உங்களோட பேக்கிங் வச்சுட்டு போகிறேன் அண்ணி, நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கோங்க. சரிம்மா. அம்மு. சொல்லுங்க அண்ணி, ஏதாவது வேணுமா? இல்லைம்மா, எதுவும் உனக்கு பிரச்சனையா என்ன? ஏன் டல்லாகவே இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி, எனக்கு கொஞ்சம் தலைவலி அதான். சரி அண்ணி, நான் போயிட்டு வரேன், நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிம்மா. இல்லை, அம்மு எதையோ மறைக்கிறா. என்கிட்ட பேசிட்டு ரூம்லேருந்து நல்லா தான் வெளியே போனான். அப்போ வெளியே தான் ஏதோ நடந்திருக்கு. சரி, என் ரூமெல்லாம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி வாங்கம்மா. இந்தாப்பா பழம் சாப்பிடு. இந்தாம்மா நீ சாப்பிடு. இதை குடிமா. போதும் அத்தை, நீ குடிப்பா. சரி, நான் போகிறேன். நீங்கள் ரெண்டும் கிளம்பிடுங்க, சரியா? சரிங்கம்மா. நீயும் கிளம்பிடுமா. சரிங்க அத்தை. இங்கே பாருமா, இதுவும் வீடு மாதிரி தான், எதுக்கும் பயப்படாத, சரியா? உன் வீட்டில் எப்படி இருந்தியோ அப்படியே இங்கே இரு. நீங்களும் அனுவும் ஃபோட்டோவில் நல்லா இருக்கீங்க. இதுவா? இது அந்த மேடம் அடம் பிடிச்சி எடுத்த ஃபோட்டோ. அடம் பிடிச்சி எடுத்தாளா? ஆமாம், அவளுக்கு நான் ஒரு வேலைக்கார மாதிரி நிற்கணும், அவள் எஜமானியம்மா மாதிரி நிற்கணும் ஒரு ஆசை. அதான் அந்த ஃபோட்டோ. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தங்கச்சி ஆசை தானே எனக்கும் ஆசை. சரி, நீ இங்கே இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் வெளியே போகிறேன். சரி. உள்ள டோர் லாக் பண்ணிக்கோ. ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு, நான் வெளியே தான் இருப்பேன். ஓகே.